Hi friends, welcome to our Nachatra channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா அன்பாக்சிங் ஆஃப் அ பேபியோட போட்டி ட்ரைனிங் ஸ்டூல் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த போட்டி ட்ரைனிங் ஸ்டூல் வந்துட்டு மஸ்ட் பையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். இந்த மாதிரி மாடல் தான் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான பேபிஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அட்ராக்ட் ஆகிற மாதிரி கலர்ஸ் டிசைன்ஸ்லலாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது பார்க்க நல்லாயிருக்கு, எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபிக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து நான் மினிமம் காஸ்ட்டில் இருக்கிறதா பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஏன் இவ்வளோ காஸ்ட்டு கம்மியாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேபி வந்துட்டு கன்ஃபார்ம் உட்காந்து ட்ரெயின் ஆகுவாங்களா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு டவுட்டு தான். சரி, ஓகே, அதனால் ஒரு நார்மலான ஒரு குவாலிட்டியில் நார்மலான ப்ரைஸ் ரேஞ்சில் போடலாம், ரொம்ப காஸ்ட்லியாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது அவங்க வந்து 1 or 2 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட் சீட்லேயே வந்துட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மேலே சீட்டில் வந்துட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட் சீட் மேலே அதை அட்டாச் பண்ணிக்கலாம். அதனோட ஹோல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பேபிஸ்க்கு உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி. ஸோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மியான அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இது வந்து மல்டி யூஸ் மாதிரி தான். பேபிஸ்க்கு வந்துட்டு பாத்ரூம் போகிறதுக்கும் அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அதில் வந்துட்டு மேலே வந்துட்டு போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க சும்மாவும் உட்காந்து விளையாண்டுக்கலாம். இதுலேயே வந்துட்டு கீழே வந்து ரோலர் வச்சு ரோல் ஆகிற மாதிரி இருக்குது, அவங்க விளையாடுற மாதிரி இருக்குது. நான் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணல. அவங்க வந்து அதில் விளையாண்டு பழகிட்டாங்க. பழகிட்டு இது வந்துட்டு விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மோஷன் போகிற அந்த இது யூரின் போகிறது இதெல்லாம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. உங்களுக்கு அப்படியெல்லாம் எது இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் விஷயம், நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டோட அந்த ரோலர் இருக்க மாதிரி ப்ராடக்ட்டோட லிங்க் இருந்தாலுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கார்ட்போர்ட் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை, நல்லாவே வந்துச்சு. ஒரு தேங்க்ஸ் நோட் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு 599 என்னமோ போட்டிருக்கு. 599 தான் போட்டிருந்துச்சு, 549 நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 320 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒன்று இன்ஸ்டால் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஹெட்டு மட்டும் தனியாக ரிமூவபுளாக இருக்கும். ஹெட்டு மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அந்த மோஷன் போனால் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த ட்ரே வந்து நீங்கள் கீழே இழுத்துட்டு யூரினும் மோஷனும் அவங்க அதில் போயிட்டாங்கன்னா நீங்கள் அந்த ட்ரேவை இழுத்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம், கீழே கொட்டிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி பிளேஸ், வில்லேஜில் இருந்தாலும் சரி, டவுனில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பிளேஸாக இருந்தாலுமே சரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. அதேமாதிரி அவங்க யூரின் போயிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்கும் பேசிக்காக கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் அவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு சின்ன ட்ரைனிங்லேருந்து நம்ம சின்ன விஷயமாக ஆரம்பித்தோம்னா தான் அவங்க கரெக்டாக அதை லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க வந்துட்டு பேபிஸாக அவங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியாது. நம்ம தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணணும். இந்த ஹெட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ டைப் மாதிரி ஒன்று பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. அது ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த பிளாஸ்டிக்கை வந்து போட்டு ஸ்க்ரூ டைப் மாதிரி டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா ஸ்ட்ராங்காகவே டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆடவும் ஆடாது, ஷேக் ஆகாது, எதுவும் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை வந்து கழட்ட தேவையில்ல. இதை வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பேபிஸ் வந்துட்டு கொஞ்சம் அவங்க வந்து நீங்கள் பிடிச்சி அவங்கள உட்கார வச்சு அவங்க கம்ஃபர்டபுளாக உட்கார்ற ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் அப்பப்போ வந்துட்டு உட்கார வச்சு ஏதாவது விளையாட்டெல்லாம் காமிச்சு அப்படி இப்படின்னு இந்த டாய் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பிடிக்க வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களா கம்ஃபர்டபுளாக உட்காருவாங்க இல்லையா, யாரோட ஹெல்ப் இல்லாமல் உட்கார ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதில் உட்கார வச்சு ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் அவங்க எந்த டைமில் ரெகுலராக மோஷன் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டிங்கன்னா ஆஃப்டர் ஃபீடிங், அதாவது நீங்கள் சாலிட் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம மதர்ஸ் மில்க் கொடுக்கும்போது அந்தளவுக்கு கரெக்டாக அவங்க வந்து மோஷன் போக மாட்டாங்க ரெகுலராக ஒரு சில பேபிஸை. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம விட்டுறலாம். ஆஃப்டர் நம்ம சாலிட் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க கரெக்டாக ரெகுலராக மோஷன் போகிறாங்கன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதில் உட்கார வச்சு கொஞ்சம் அப்படி இப்படி விளையாட்டு காமிச்சு அதில் மோஷன் போக ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 month 2 monthல அவங்க நல்லா ட்ரெயின் ஆகிப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் உட்கார வச்சாவே கரெக்டாக மோஷன் போய்ப்பாங்க, யூரின் போய்ப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு, நீங்கள் பேபிஸ்க்கு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை பை பண்ணிக்கோங்க. என்னோடய பேபிக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது. பேபிஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி நியூ மாம் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், எந்தெந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம பேக் பண்ணிட்டு போகணும் பேபிஸ் எடுத்துகிட்டு போகும்போது, டைப்பர் பேக் பேக்கிங், பேபிஸ்க்கு கெமிக்கல் ஃப்ரீ சோப்ஸு, இந்த மாதிரி பேபிஸ் ரிலேட்டட் மாம்ஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.